Hello students, this is Iqbal. இப்போ 12th standard physicsல unit 9ல வந்து important ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். radius of the orbit of the electron and the velocity of the electron. ஃபர்ஸ்ட் நம்ம radius கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து velocity எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஆட்டம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து assumed to be stationary, ஒரு ஸ்டேஷ்னரியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்என் அப்படின்னு வச்சுக்கிறோம். nth ஆர்பிட்டில் சுற்றுற ஒரு எலக்ட்ரான். நம்ம இங்கே போட போகிறது வந்து நான் ஆர்க்கு வச்சு தான் போட்டு நான் ஃபைனலாக நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷனை. சரியா? ஸோ நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் இந்த நியூக்ளியஸில் என்ன இருக்கும், புரோட்டான் இருக்கும். அதனுடைய சார்ஜ் வந்து இ தான். பட் நம்ம வந்து இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எலக்ட்ரான் எடுப்போம். 1 × E, அது 1 × சார்ஜ், ஒரு புரோட்டான் இருக்கும் உள்ள. சரியா? அவங்க ப்ளஸ் ZEன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சார்ஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்னு அர்த்தம். ஜெட்டுங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். இப்போ ஹீலியம் இருந்தால் ஜெட்டோட வேல்யூ 2ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ZE இங்கே வந்து சார்ஜு இது எடுத்துக்கிறேன். எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -ன்னு எடுத்துக்க போகிறேன். அதோடைய மாஸ் வந்து எலக்ட்ரானோடைய மாஸ் வந்து நான் mன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, இதோட லீனியர் வெலாசிட்டி இருக்குல்ல, டேன்ஜென்ஷியல் வெலாசிட்டி, எலக்ட்ரானோடைய டேன்ஜென்ஷியல் வெலாசிட்டி வந்து நம்ம Vன்னு எடுக்க போகிறோம். nth ஆர்பிட்டாக இருந்தால் Vn, நம்ம ஜென்ரலாக Vன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? அது ஸ்பீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவாக. அப்போ இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி தான் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் கூலும் லா படி நம்ம எப்படி படிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இதுக்குள்ளே போகிறேன், டெரிவேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா FE = நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க, K Q1 Q2 /R² அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, ஞாபகம் இருக்காது? ஸோ இங்கே வந்து Q1 அப்படிங்கிறது யாருன்னா ZE, இங்கே Q2ங்கிற யாருன்னா -E. சரியா? இதை ரெண்டையும் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நான் எழுத போகிறேன். ஸோ இங்கே FEன்னு எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் வந்து FE = Kவே போட்டுக்கிறோம். புக்கில் வந்து நீங்கள் 1/4πε0 போடுவாங்க. அது கொஞ்சம் எழுதுறதுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம கடைசி டைமில் அதை நம்ம மாற்றிக்கலாம். சரியா? ஸோ நான் அது வந்து இப்படியே எடுத்துக்கிறேன். FE = K, Q1க்கு பதிலாக ZE, Q2க்கு பதிலாக -E. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஆர்னே எடுத்து போட சொல்லியிருக்கேன். சரியா? ஆர்னே எடுத்துக்கலாம். /R, R² அப்படின்னு வந்துடும். சரியா? அப்போது ஃபைனலாக இதுக்கு ஆன்சர் எப்படி வரும், மைனஸை வெளியே எடுத்துருக்கோங்க. KZE² /R². சரியா? இதில் ஒன்றும் டவுட் இருக்காது. ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகணும்னா அது வந்து இந்த ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இன்சைடில் ஒர்க் ஆகணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இங்கே உள்ள ஃபோர்ஸ் வந்து அப்படி அவுட்வேர்டில் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் பாத்தில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஒரு ஆக்ட் ஆகும். இந்த இருக்கு பாருங்கள். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ப்ரொவைட் சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன். ஸோ அந்த ஃபோர்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். F = mv²/r. அது FCன்னு எடுத்துக்கிறேன் நான். சரியா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து நான் FCன்னு எடுத்துக்கிறேன். FC = mv²/r. புக்கில் வந்து எல்லாமே nth ஆர்பிட்டுக்கு போட்டிருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு தான் போடுறேன். ஜென்ரலாக நம்ம மாற்றிக்கலாம். சரியா? ஓகே, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அது மாடுலஸ்க்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, மாடுலஸ் ஆஃப் FE இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் FC அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா இந்த நெகட்டிவ் சைன்லாம் வராது. சரி, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கும் மாடுலஸ் போட்டுக்கிறேன், இதுக்கும் நான் மாடுலஸ் போட்டுக்கிறேன். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். மாடுலஸ் போட்டோம்னா நான் என்ன போட வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கேன், மைனஸ் போட வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். mv²/r is equal to KZE²/R². இது வரைக்கும் ஓகேவா? சரி, இது வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் போகுதுன்னா அதுக்கு வந்து என்ன இருக்கும், மொமெண்டம் இருக்கும். ஒரு மூவ் ஆனாவே மொமெண்டம் இருக்கும். P = படிச்சிருப்பீங்க m×v அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து என்னென்னா ரொட்டேஷனில் போகுது, ஓகேவா, சர்க்குலரில் போகுது. அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நம்ம 2 ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான், L = mv×r. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு. ஸோ இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஃபிசிக்ஸில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஆங்குலர் மொமெண்டமுக்கு வந்து, ஓகேவா. குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா n×h bar அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது ஒன்றும் இல்லை, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். h பாரோட வேல்யூ வந்து h/2π. அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுங்கள். இதுவும் ஆங்குலர் மொமெண்டம் தான், இதுவும் ஆங்குலர் மொமெண்டம் தான். ஸோ ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக எழுதலாம். அப்போது mvr = nh bar அப்படின்னு எழுதலாமா. ஓகே, இதுலேருந்து நம்ம v கண்டுபிடிக்கலாம். v = nh bar by m×r. புரியுதா? இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் 1ல் போடலாம். சரியா, ஈக்குவேஷன் 1ல் போடலாம். இந்த ஈக்குவேஷன் 1 கூட லைட்டாக நம்ம இந்த வியை போடுற மாதிரி லைட்டாக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் அடிச்சிருங்களேன். அடிச்சிட்டா என்ன நடக்குங்க, mv² = kze²/r இப்படி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறது. இதான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம அழிச்சிடலாம். ஸோ போடப்பட நமக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, சரி. இந்த எம்ஆரை வந்து என்ன பண்ண, NH/mr. இந்த எம்ஆர் வந்து கீழே வந்துருச்சு. புட்டின் ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 1ல் போடுவோம். ஓகேவா. அப்போது எம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த v² பதிலாக இதை போட போகிறோம். அப்போ என்ன ஆகும், எல்லாமே ஸ்கொயர் ஆகிடுமா. n² h bar² புரியுதா பை m² r². m அப்படி வச்சுட்டேன். இந்த விக்கு பதிலாக இதை போடுறேன். மேலே ஸ்கொயர் இருக்குனால எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போடுறேன், வேறு எதுவும் பண்ணல. ஓகேவா. kze²/r. ஓகேவா, இந்த இடம் புரிஞ்சிருச்சா. சரி, நம்மளுக்கு என்ன வேணும், ரேடியஸ் தான் வேணும். சரியா, ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆரையும் இந்த ஸ்கொயரையும் நம்ம அடிச்சிடலாம். இந்த ஆருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாமா. அப்போது இந்த ஆர் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஆறு மேலே வந்துடுமா. அப்போ எப்படி ஆகும் இது, இந்த எம்முக்கும் இந்த ஸ்கொயருக்கும் அடிக்கலாம் பாருங்கள். எம்முக்கும் இந்த ஸ்கொயர் கூட அடிக்கலாம். மிச்சம் என்னென்ன இருக்குது, இந்த சைடு பாருங்கள், n² h bar² இருக்குது. ஓகே, பை ஒரு m இருக்குது. ஆரை வந்து இங்கே மேலே கொண்டு போயிடுறேன். kze²/r. சரியா. பட் எனக்கு 6 தான் வேணும். r = சரியா. அப்போ r வேணும்னா இது ரெண்டும் என்ன ஆயிரும், இந்த சைடு வந்து டிவைடுக்கு வந்துடுமா. அப்போது n² h bar² பை இந்த kze² எல்லாமே கீழே வந்துடும். ஏற்கனவே ஒரு m இருக்குது. kze² ஒரு m போட்டுருங்க. ஸோ நம்ம r கண்டுபிடிச்சாச்சு. சரியா. ஓகே, இப்போது நம்மளுக்கு தான் nth ஆர்பிட் வேணும்னா நம்ம rn போட்டுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு nth ஆர்பிட் வேணும், இங்கே n இருக்குது. ஓகே, அப்போ rn நம்ம போட்டது n = 1ல் போட்டிருக்கோம். rn = அப்படியே மாற்றிக்கோங்க, n² h bar² பை kze²m. ஓகே, கேக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். இதில் வந்து கேவோட வேல்யூனா 1/4πε0. கேவோட வேல்யூ 1/4πε0 படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே 1/kன்னு இருக்கா. அப்போ என்ன ஆயிரும், இது மேலே வந்துடும், இந்த 1 கீழே வந்துடும். அவ்வளோதான். அப்போ கேக்கான வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்குதுங்க, 4πε0 n² h bar² பை நம்ம கேக்கு வேல்யூ போட்டாச்சா, பை 1 போடணும் அவசியம் இல்லை, 1/ze²m. இதான் வந்து ஆர்பிட், nth ஆர்பிட். இன்னும் நம்ம இருக்குது. ஏன்னா நம்ம ஹெச் பாரோடைய வேல்யூ வந்து என்னென்னா
நீங்கள் அதுவும் படிச்சிருப்பீங்க. h bar equal to h by 2 pi. Planck கான்ஸ்டன்ட்டோட 2 பையை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த h பாரோட வேல்யூ கிடச்சிரும். சரியா? அதையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு புக் ஆன்சர் வரும். ஸோ என்ன பண்ணுறேன், 4 pi எப்சிலான் நாட் n ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் தனியாக இருக்கட்டும், பை z ஸ்கொயர் z e ஸ்கொயர் m. இந்த h பாருக்கு பதிலாக h by 2 pi ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஸ்கொயர் பண்ணியே போடுங்க. h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர். இது வரையும் ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 pi இந்த 4 pi ரெண்டும் கேன்சல் ஆகும். இந்த 4க்கும் இந்த 4க்கு அடிச்சிடலாம், இந்த பைக்கும் இந்த ஸ்கொயருக்கும் அடிக்கலாம். வேறு எதுவும் கேன்சல் ஆகலை. சரியா? அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்குது, Rn இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் n ஸ்கொயர் h ஸ்கொயர், எப்சிலான் நாட் n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை pi z e ஸ்கொயர் m. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த n ஸ்கொயர் பை z அதை மட்டும் நம்ம தனியாக வச்சிட்டோம்னா பாக்கி எல்லாத்தையும் இப்படி எழுதலாம். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். சாரி, Rn இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இந்த பாக்கி எல்லாத்தையும் இந்த n ஸ்கொயர் பை z தவிர பாக்கி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், a நாட்னு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் மிச்சனாக இருக்குங்க n ஸ்கொயர் பை z. புரியுதா? ஸோ இந்த a நாட்டு நம்ம இதை a நாட்டு எடுத்துருக்கோம், அதை தனியாக எழுதுங்க. வேர் a naught is equal to epsilon naught h square by pi e square m. இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதோடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.529 ஆம்ஸ்டாங்காக இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு பேர் என்னென்னா போர் ரேடியஸ்னு பேர். இதுக்கு பேர் என்ன, போர் ரேடியஸ். இதுதான் வந்து இருக்குல்லையே ஸ்மாலஸ்ட் ரேடியஸ். இது எதுக்கு இருக்குன்னா ஹைட்ரஜனுக்கு இருக்கும், a நாட். ஏன்னா n ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு 1, அப்போ Rn ஈக்குவல் டு என்ன இருக்கும், R1 ஈக்குவல் டு a நாட். அதான் இருக்கும். புரியுதா சார்? இது புரியுதா? n ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட்டு ஒரு ஆர்பிட் தான் இருக்கும் ஹைட்ரஜனில். ஜெட்டோட வேல்யூ 1 தான், அட்டாமிக் நம்பரும் அது 1 தான். அப்போ 1/1 மிச்சம் a நாட் தான் இருக்கும். இந்த a நாட் தான் ஹைட்ரஜனுடைய ரேடியஸாக இருக்கும். அதான் ஸ்மாலஸ்ட்டு ஆர்பிட்டு. ஸோ இந்த ரேடியஸ்க்கு பேர் வந்து என்னென்னா போர் ரேடியஸ்னு பேர். ஓகேவா? விச் இஸ் போர் ரேடியஸ். ஓகே, இது ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் இது இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்னா நம்ம என்ன பண்ணோம், z ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போது r ஈக்குவல் டு இல்லைனா Rn ஈக்குவல் டு ஒன்றுனா a நாட் n ஸ்கொயர் மட்டும் இருக்குமா, a நாட் n ஸ்கொயர். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா a நாட் வந்து கான்ஸ்டன்ட் தெரியுது. அப்போது Rn இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர்னு வந்துடுமா? புரியுதா? Rn இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர். அப்போ ரேடியஸ் அதிகம். நல்லா புரியுதா? இது இந்த இடத்துல வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் எடுத்துட்டேன். அப்போது என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு வந்து ப்ரொபோஷ்னலாக மாறிடும். நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ப்ரொபோஷ்னலை எடுத்துகிட்டு ஈக்குவல் டு போட்டால் கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணுவோமா, அதே ரிவர்ஸில் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, n இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆர்பிட்டோடைய லென்த்து அடுத்தடுத்து ஆர்பிட் போகும்போது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகேவா? இது சரி. இப்போ நம்ம அதோடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சாரி, இந்த இருக்குல்ல, mvr ஈக்குவல் டு nh இருக்குல்ல, இந்த ரிலேஷனை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதை வச்சு நம்ம அதோடைய வெலாசிட்டியை கண்டுபிடிக்கலாம். சரியா? பாருங்கள், mvr இஸ் ஈக்குவல் டு nh பார். சரியா? இதுதான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இது அப்படியே நம்ம nth ஆர்பிட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா m vn
Rn is equal to NH bar அப்படின்னு எழுதிக்கலாம். nth ஆர்பிட்டுக்காக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ M Vn Rn நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A0 n ஸ்கொயரா? ஸோ அந்த A0 n ஸ்கொயர் Rn இது ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஜென்ரலாக தான் இருக்குது. nth ஆர்பிட்டுக்கு வந்து A0 n ஸ்கொயர் பை Z அதை போடுங்க. A0 n ஸ்கொயர் by Z is equal to n. H பாருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? H by 2 pi. ஓகேவா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். H by 2 pi 2 இது ஓகே 2 pi இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது நம்ம Vn தான் வேணும். பாக்கி எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எண்ணையும் இந்த ஸ்கொயரையும் இங்கே அடிச்சிடலாம். அப்போது எனக்கு Vn வேணும். அப்போ Vn is equal to Z கீழே இருக்கா? அந்த சைடு போனால் மேலே போயிடுமா? அப்போது HZ by இந்த பையை மறுபடி போட்டுக்கலாம். இந்த 2 pi அப்படியே இருக்கட்டும். 2 pi மிச்சம் M இங்கே வந்துடுமா? 2 pi M அப்புறம் A0 அப்புறம் இந்த N இதெல்லாம் கீழே வந்துடும். புரியுதா இது? ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. இந்த Vn இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள், இந்த இருக்குல்ல இந்த N இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் Vn இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு N. அப்போது ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி என்ன ஆகுது? இங்கே கம்மி ஆகுது. ஓகேவா? அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் கிராஃபில் பாருங்கள். ஸோ இங்கே ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது? அப்படிங்க ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி இருக்கா? அப்படியே டவுன் ஆகுது பாருங்கள். அப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் டவுட் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் ஃபுல். இது நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். நம்ம புக்கில் இருக்கிறத விட கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். மார்க்கெலாம் எதுவும் குறையாது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரியா? ஸோ தட்ஸ் ஆல்.